கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவதில் ஏற்பட்ட தகராறில் நடத்துனர்கள் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தக்கலையில் 2 மினி பேருந்துகளை சேர்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்களிடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் மேகா மண்டபம் செல்லும் மினி பேருந்தில் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது திடீரென மற்றொரு பேருந்து நடத்துனர் ராஜா பேருந்தில் ஏறி நடத்துனர் ஆனந்தராஜை தாக்கியுள்ளார். இதனால் பயணிகள் அச்சமடைந்தனர். ஹோசூர் அருகே ரேஷன் கடையில் மின்சார வசதி இல்லாததால் ஊழியர்களும் மக்களும் அவதிப்பட்டு வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அடுத்த அலைநத்தம் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக இயங்கி வரும் ரேஷன் கடையில் மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் பயோமெட்ரிக் மிஷின் மற்றும் எடை போடும் மிஷினுக்கு சார்ஜ் போட ஒவ்வொரு முறையும் பொதுமக்களின் வீட்டிற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் கடும் சிரமம் நிலவுகிறது. சரியாக மின் இணைப்புக்கான மாத கட்டணத்தை அவர்கள் செலுத்தாத காரணத்தினால் மின்சார ஊழியர்கள் தற்போது வந்து மின் இணைப்பை துண்டித்து மீட்டர் பாக்ஸையும் மின் ஒயர்களையும் கழட்டி சென்றுள்ளார்கள். இதனால் பொதுமக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தற்போது அரிசி வாங்க வந்த காரணத்தினால் மக்கள் அனைவரும் வெளியே உட்கார்ந்து அவதிப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் வீரசிங்கம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குடிநீர் வசதி இல்லாததால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். குறிப்பாக பள்ளியிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் பிடித்து வரும் அவல நிலை நீடிப்பதாக கூறப்படும் நிலையில் பள்ளி நேரத்தில் மாணவர்கள் தண்ணீர் சுமக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.